பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அவரோட எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ்லாம் ப்ராப்பர் ஹீரோவா. டீசர் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மா படம் ஹிட். சத்யராஜ் பாத்தீங்கன்னா சத்யராஜ் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு புதுசா வந்து இந்த படத்துல காமிக்க போறாங்களோ. என்னங்க இது சிவகார்த்திகேயன் ஸ்டைல்ல ஆடி இருக்காப்ல, நம்பவே மாட்டீங்க. ஆடுகளம் அந்த ஒரு சாயல் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சில் தனுஷ் சாரை பார்ப்பீங்க, சிவகார்த்திகேயன் சாரை பார்ப்பீங்க. சின்ன படம்லாம் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி படமா தான் இது இருக்கும். மண்டாடி வந்து அடிக்கும். ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, அதுலேயே சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு ஹைப் இருந்துச்சு. டீசருக்கு வந்து ஆல்ரெடி பயங்கரமாக இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த வலைபேச்சுன்னு ஒரு சேனல் இருக்குது, ஒரு 2 எபிசோடுக்கு ஒரு தடவை இந்த மண்டாடி எப்படி இருக்குது தெரியுமா, மண்டாடி எப்படி இருக்குது தெரியுமான்னு ஒரே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன தாண்டா அப்படின்னு பார்த்தா டீசர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சிஜிஐ விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பண்ணியிருந்தாங்க. சூரிய வந்து கெத்தாக இருந்தார். ப்ளஸ் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்காருப்பா, யார் பாரு அப்படின்னு ஏதோ ஒரு புதுசாக வந்து இந்த படத்தில் காமிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. பட் அப்படி நினச்சி தான் வந்து நிறைய படத்துக்கு வரும். அதை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் மக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இல்லை, அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த எல்லா படத்துல ஹீரோவாக நடித்த படத்துலேயே வந்து அந்த முரடா ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஹீரோவாக அந்த கருடன் படத்துலேயே எனக்கு அந்த ஹீரோயிக் ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா விடுதலை படத்தில் கூட அந்த ஹீரோயிக் ஃபீல் இல்லாமல் ஒரு சைட் கேரக்டர் மாதிரி இருந்தாலும் கருடன் படத்தில் ஹீரோவாக அந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுலேயே அவர் சூப்பராகவே வந்துட்டார். இந்த மண்டாடி படத்தில் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. டீசரில் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அவர் அந்த போட்டெல்லாம் இழுக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டான்ஸ் சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ ஆக்டிங் இந்த படத்தில் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். சூரிய ஒரு செம்ம ஆக்டர் தான். ஒவ்வொரு எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு காமெடியனு வந்து பயங்கரமாக குணச்சித்திரம் எல்லாமே இருக்கும் தான். விஜய் சார், அஜித் சார் எல்லாக்கிட்டையும் ஃபஸ்ட்டு வந்து சூரிய சார் கிட்டேருந்து ஒரு காமெடியான விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஹீரோய்க்கான ஒரு விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான படத்தை எதிர்பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நான் கேட்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுப்பா. இந்த வலைப்பேச்சு சொல்கிறத பார்த்தாலே மண்டாடி வந்துருச்சு போடு அப்படின்னு சொல்லும்போது எதாவது சொதப்பிருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் காசு வாங்கிட்டு அவங்க பேசுவாங்க. பட் இருந்தால் இந்த இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அது கரெக்டாக ஃபில் பண்ணுச்சு. சத்யராஜை பார்க்கும்போது ஓகே என்னமோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ஃபீல் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை உண்மையிலுமே பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா ஒரு கடின உழைப்பாளி பின்னாடி இருந்து, ஏன்னா அவர் சொல்கிறத வச்சு தான் நம்ம பார்க்குறோம் கூட இல்லை, ஒரு கடின உழைப்பாளி பின்னாடி இருந்து லைட் செட் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இங்கே இந்த இடத்துல வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், களத்தில் பெரிய பெரிய ஹீரோஸ் நிற்கிறாங்க. ஐம் நாட் கம்பேரிங் வித் அதர் ஹீரோஸ், பட் பெரிய பெரிய ஹீரோஸ் நிற்கும் பொழுது இந்த இடத்துல வந்து நிற்கிறாருல்ல, அந்த டெடிகேஷனை நான் சொல்கிறேன். படம் நல்லா இருக்குது நல்லா அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் செகண்ட். ஏன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகட்டும். டீசரை வச்சு நான் சொல்கிறேன், அவரோட உழைப்பு அதில் தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் ஹீரோவை நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாக இப்போ பாராட்டுக்குரிய விஷயம். சூரி நெருப்பு தெரிக்குது. அதான் கடல் சார்ந்த விஷயங்கள் தான் படத்தில் அதிகமாக பேசப்படுது, காட்டுறாங்க. மண்ணாடிங்கிறதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, அந்த பெயர் காரணங்கள் சிலது இருக்குது. ஒரு விஷயம் நம்ம இந்த டீசரில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது என்னென்னா, சூரியுடைய பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஆன் ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை அழகாக பண்ணுறாரு. அதை ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ஏன்னா ஒரு காமெடியன் வந்து ஒரு ஹீரோவை ஆகும் பொழுது அந்த உடல் மொழியில் வந்து சில காமெடி சென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த டீசரை நீங்கள் வேணால் திருப்பி நான் சொல்கிறேங்கிறதுக்காக திருப்பி போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பாஸ் பண்ணி பாருங்கள். உடம்புல அந்த காமெடிக்கான நல்லிடங்களே இருக்காது, பாடி லாங்குவேஜே இருக்காது. ஹீரோயிசத்துக்கு என்ன தேவையோ அந்த கட்டு இருக்கும். ஒரு ஷோல்டரை வந்து ஷேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வாக்காக இருக்கட்டும், அந்த கடலில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஒன்று வரும். அதில் நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஹீரோவால் மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். நீங்கள் காமெடியாக பண்ணணும்னா உங்கள் பாடி லாங்குவேஜை மாற்றணும். ஏன்னா அப்போ தான் சிரிப்பு வரும். ஒரு ஹீரோயிஸ் தான் அழகாக காமிச்சிருக்காரு. டைரக்டரையும் பாராட்டணும், வேலை வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ராமிசிங்காக தான் இருக்குங்கிறேன். நீங்கள் அந்த ரேஞ்சில் யாரை பார்ப்பீங்க? சிவகார்த்திகேயனை பார்ப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு அந்த ரேஞ்சில் தனுஷ் சாரை பார்ப்பீங்க, சிவகார்த்திகேயன் சாரை பார்ப்பீங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. அதான் ஓப்பனாக சொல்லிட்டேன். படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பிகாஸ் என்னென்னா படம் பார்க்கணும், படம் பார்த்துட்டு சொல்கிறேன். மண்டாடிட்டு இருக்காங்க. இருக்கு. சரி, அவர் படத்துக்கு ஏற்கனவே ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு, அது வராமலாம் இல்லை. பட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. ஒரு காமெடியாக தன் கேரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் ஆகி அப்புறம் காமெடின் ஆகி இவ்வளோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காப்புல. ஃபஸ்ட்டு சூரி சாருக்கு வந்து பெரிய நம்ம வந்து பாராட்டம் ஆகணும். ஏன்னா அவருடைய உடல் உழைப்பு வந்து அந்த மாதிரி. எப்போ வந்து கருடன் படம் வந்துச்சா நான் அப்படியே பிரமிச்சில் உட்காந்துட்டேன். கருடன் எனக்கு பொறுத்தவரை இன்டர்வல் பிளாக் வந்து செம மாசாக வந்தது. அந்த கருடனோட இன்டர்வல் அப்படி கத்திட்டு எந்திரிப்பாப்புல அந்த சீன், அங்கேயே நான் ஆஃப் ஆகிட்டேன். செம்ம நடிகனாண்டு. அதுக்கு தோதா வெற்றிமாறனை வச்சு விடுதலையை வச்சு செஞ்சு விட்டாப்புல, எங்கேயோ போயிட்டாப்புல. அப்பேற்பட்ட சூரி வந்து இந்த மண்டாடின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைலர் இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. ஒரு மீனவ சமுதாயத்தை மையமாக வச்ச எல்லா படமே ஹிட்டு படம். அதுலேயும் இந்த படம் வந்து அப்படியே பயங்கர யூனிக்கு. ஏன்னா அவர் வந்து ஸ்டைலே வேற மாதிரி இருக்குது.
இந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து சூரிய நம்பி போட்டிருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்டணும். இந்த படம் வந்து நான் எப்படா வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஆசைப்படுறேன். இதிலெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் அந்த டான்ஸ் ஆடினாப்புல பாருங்க, என்னங்க இது சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் ஆடி இருக்காப்புல, நம்பவே மாட்டீங்க. அப்படியே போறாப்புல இது போட்டு அந்த ஸ்டெப்பு அப்படியே போடுறாப்புல, எந்த கருத்தவல்லா கழிஞ்ச ஸ்டெப்பு அப்படியே உள்ளே வந்திருக்குது. சிரிக்கிறதா அழுகிறதா அவர் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுறதா பொறாமப்படுறதான்னு கூட நம்மளால இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்கெல்லாம். இந்த பாருங்க மகுடம் படத்தில் என்ன பண்ணுனாப்புல, உங்களுக்கு 20 கோடி பட்ஜெட்டு, அவர் செத்தே போயிட்டார் ஆர்பி சௌத்ரி சார். உங்களை நம்பி ஜீவாவும் ஜித்தன் ரமேஷும் சேர்ந்து 20 கோடி போட்டாங்களே சார், என்ன பண்ணுனீங்க நீங்கள்? ஒரு பாண்டிய நாடு பாண்டி படம் கொடுக்க முடியாதா? ஒரு நான் சிவமணி மாதிரி படம் கொடுக்க முடியாதா? ஒரு சண்டைக்கோழி மாதிரி படம் கொடுக்க முடியாதா? உங்களுக்கு ஒரு இரும்புத்திரை மாதிரி கூட கொடுக்க முடியாதா? எந்த காலத்தில் இருக்கீங்க? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு டபுள் ரோல் பண்ணிவிட்டு? ஸோ அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சின்னு உச்சம். என்னாச்சு இன்னைக்கு 3.1 கோடி கலெக்ஷன், லைஃப் டைம் கலெக்ஷன். படத்தோட பட்ஜெட் 20 கோடி. உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அது இது அந்த ஷேரிங் இந்த ஷேரிங்லாம் போனால் 32 கோடி எடுத்தால் தான் பிரேக் ஈவன். அப்போ நீங்கள் 3 கோடி ரூபா எடுத்து வச்சுருக்கீங்க, 30 கோடி ரூபா லாஸ். இதே இது வந்து சூரிய படம் மன்றாடி படம் வந்து 20 கோடி ரூபா பட்ஜெட் போட்டிருப்பாங்க. 3வது ஷோவில் வந்து ப்ராஃபிட் வச்சுருவாங்க, 2வது நாளே வந்து சக்ஸஸ் மீட் வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காப்புல. மண்டாடி என்னை பொறுத்தவரை ஹிட்டு படம் தான். நான் வந்து இப்போ வந்து டாக்ஸிக் படம் பார்த்துட்டு வரேன். நீங்கள் டாக்ஸிக் படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எந்த டீசர் காட்டினாலுமே அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் முக்கியம் இருந்தது. பட் மண்டாடி வந்து தமிழ் படம் நான் அதை பார்த்தேன். பட் எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ரியாலிட்டியாக அந்த கடலில் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதுவும் ஒரு காமெடி ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹீரோயிசமாக காட்டி நடிச்சிருக்காருன்றதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த சத்யராஜோட கெட்டப்பு அவரோட லுக்கில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன படம்லாம் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி படமாக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மண்டாடி பந்தே அடிக்கும், போட்டு காம்படிஷன் மாதிரி தான் வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை ரசிக்க வச்சிரும். அதான் ப்ரோ, நீங்கள் ஒரு நார்மல் கதை எடுத்தீங்கன்னா கூட ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி சிம்பிளாக எடுத்தீங்கனாலே போதும். அதான் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லுக்கு அது நல்லா இருக்கு ப்ரோ. அதான் அந்த பியர் கேட்டப்போ அந்த கடலில் மீனவனு பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மீனவன் கேட்டப்போ ஆப்டாக இவர் சூடாக இருக்குது. ஓகே, சூரிய வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே சொல்லுவாங்க இவர் நம்ம ஏரியா ஆளுப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த கேட்டப் வந்து இவருக்கு ஆப்டாக சூட் ஆகுதுனால இந்த படம் வந்து ஒன்றும் இல்லை, அந்த வெண்ணிலா கபடி அந்த மாதிரி நார்மலாக அந்த குத்தாலே வந்து இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். எனக்கு டீசரில் ஓரளவு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, விடுதலையில் ஆரம்பிச்சு கருடன் இந்த மாதிரி வந்து சூரியோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஹீரோவா ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தெரியுது இந்த படத்தில். ஆமாம், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த பாட்டுலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லை இவருக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோ சூட் ஆயிடுச்சு ப்ரோ. இது நான் கருடன்லாம் பார்த்தேன். வேறு யாருன்னா காமெடி ஹீரோ வந்து இப்போ சந்தானம் நல்லா எடுத்துக்கினாங்களே, ஹீரோவாக பண்ணி செட் ஆகலை. இவருக்கு அந்த ஹீரோவா அதுவும் மாசான ஆக்ஷன் ஹீரோவா செட் ஆகிறது வந்து பெரிய விஷயம். உண்மையாக சொல்லணும், அந்த அளவுக்கு காமெடி பண்ணி நம்ம சிரிச்சிருக்கோம். பட் இவர் வந்து அந்த கருடன்லாம் எமோஷன் சீன்லாம் நம்மளுக்கு அது வரும். அந்த மாதிரி பண்ணும்போது பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு காமெடி ஹீரோ டெவலப் ஆகும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது அப்படியே இல்லை மெயின்டைன் பண்ணாலே போதும். இவர் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, கருடனில் மெயின்டைன் பண்ணாலே அந்த ஹீரோயிசம் லைட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் எமோஷனாக கொடுத்து அந்த போட்டு ரேசிங் சீன்லாம் கொஞ்சம் நல்லா காமிச்சாலே வந்து இந்த படம் ஹிட் ஆகிடும். எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாமே ப்ராமிசிங் கேரக்டர்ஸ். சூர்யா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், அந்த வேறு ஏதோ சைட் ஆக்டர்லாம் காமிச்சாங்க. பட் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ஓவராலாகவே கண்டிப்பாக இது வந்து ஒரு ரேசிங்க்கு உண்டான நல்ல படமாக இருக்கும். இந்த டீசல் மாதிரி சொதப்பாது அப்படின்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ எப்படின்னா தமிழ் படத்தை ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த படம் நல்லா ஹிட் ஆகிடும். இது அதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி குப்பை படத்தை பேனர் பார்த்துவாங்க. இந்த மாதிரி குப்பை படத்தை நீங்கள் போய் கிராண்டு படம் 500 கோடின்னு பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளான படத்தை ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க. ஃபீல் குட் மூவி அந்த எமோஷனோட சின்ன எமோஷன்ஸோட தாராளமாக 3 hours 2 hours பார்த்துட்டு போயினே இருக்கலாம். செம்மையாக இருக்கும் உண்மையிலே. ஏன்னா அந்த ஒரு ஃபீலே ஆக்சுவலி அந்த பாருங்க ஃபர்ஸ்ட்லேயே தெரியும், ஒரு ஒரிஜினல் ஹீரோ மெட்டீரியல் அந்த ஒரு வடிவமைப்பு அப்படியே உருவாயிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் தனுஷோட இந்த ஆடுகளம் படத்துலலாம் வரும்ல, சண்டை கோழி, அந்த சண்டையை கோழியை வச்சு அந்த கொடுத்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு சாங்குமே அந்த மண்டாடியோட ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்க்கும்போது எப்படின்னா ஒரு கடல் சார்ந்த ஒரு விஷயந்தான். நான் வந்து எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு மீனவன் அந்த ஒரு கேட்டகரியில் அப்படி போகிறாங்களா, இல்லை இலங்கையோட அந்த ஒரு இதை வச்சு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் இதில் வந்து அப்படி இல்லை, ஒரு பந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆடுகளம் அந்த ஒரு சாயல் அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த ஆக்சுவலியாக வந்து அவர் அடிக்கும் போது அந்த ஃபைட் சீன் ஃபஸ்ட்லாம் நம்ம அவர் காமெடியனாகவே பார்க்கும்போதெல்லாம் யோசித்து பாருங்களேன், ஏதாவது ஒரு ஃபைட் சீன் அப்போ கூட பண்ணும்போது கூட நம்ம மைண்டில் என்ன தோணும், உனக்குலாம் தேவையா தம்பி இப்போ உட்கார் ஓரமா அப்படி சொல்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போதே செம்ம மாசாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் கிடச்சிது. அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ ஒளிஞ்சிருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இருக்குது. ஏன்னா உங்களுக்கு
கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி நிறையா அந்த அவர் அந்த ஒரிஜினலாக நம்மளுக்கு அந்த போட்டில் அவர் ஓட்டும் போது ஒரிஜினலாக அந்த ஒரு மீனவனோட ஃபீல் கொடுத்தது உண்மையிலே. அதுக்கான அவர் உழைப்புகள் கண்டிப்பாக இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. அதான் நான் போய் சொன்னேனே, அந்த பாட்டு இப்போ வரைக்குமே மைண்டில் ஓடுது, யோசித்து பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்கலையா பாட்டு? உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லவ் ரொமான்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது நம்ம சூர்யா அவரு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த பொண்ணு இது பண்ணும்போது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாகவே நம்மளோட சூரி தானா, உண்மையிலே வேற யாராதா அப்படின்னு சொல்லிட்டு லவ் ரொமான்ஸ் பண்ணுறாரு, ஆக்ஷன் பண்ணுறாரு. யோசித்து பாருங்க, எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ டோட்டல் அடுத்த ஒரு ஹீரோ பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கடல் சார்ந்த ஒரு விஷயங்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறையா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பாசிட்டிவாக சொல்ல போனால் நிறைய விஷயம் புதுசாக இருந்தது. நிறையா பந்தயம்லாம் பார்த்துருப்போம், பட் இப்போ வந்து கப்பல் பந்தயம்லாம் நடக்குது, காட்டுற விதம்லாம் நல்லா இருந்தது. ஸோ டீசரில் ஒரு மினிமல் லெவலில் தான் பார்த்தாங்க, பட் அதோட லுக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. சத்யராஜோட லுக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாட்டே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லும் போது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்க்குறப்போ அவரோட எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ்லாம் ப்ராப்பர் ஹீரோவாக, ஒரு ஹீரோனா ஒரு காமெடியிலேருந்து ஹீரோவாக வரும்போது நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் உடச்சிட்டு அதை ப்ராப்பராக கொண்டு போகிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு முழு ஹீரோவாக மாசா அப்படிலாம் பண்ணாமல் அந்த கதைக்கான நாயகனாக இருக்கார். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஆமாம், அது பக்காவான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். எனக்கு நிறைய மலையாள ஃப்ளேவர் தான் தோணுச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் கடலோரத்தில் பார்க்குறப்போ. பட் அதை தாண்டி ப்ராப்பரான தமிழ் படத்தில் கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ பார்ப்போம் செப்டம்பர் 10. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே அதான் சொல்கிறேனே, ஒரு டீசரில் பார்க்குறப்போ எல்லாம் நல்லா இருக்குது, பட் அது முழு பிக்சராக பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு தெரியும். பட் இப்போதைக்கு டீசர் ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன். 10ஆம் தேதிக்கு ஒரு ஈகர்னஸோட வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. மண்டாடி வந்து எனக்கு டீசர் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மாக படம் ஹிட்டுன்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசர்லேயே வந்து ஒரு டைலாக், அந்த பந்தயத்தை பற்றி ஒரு டைலாக் வரும், அதுவும் வந்து கரெக்டாக இருந்தது, அந்த டைலாக் கரெக்டாக இருந்தது. இன்னொன்று அது சொல்கிற ஒரு சத்யராஜ் லுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது சத்யராஜுக்கு. அதனால் இது ஷோர் ஷாட் ஹிட்டு தான். அப்புறம் சூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது கருடன் ஒரு படம் நடித்தார். அந்த படம் எனக்கு வந்து அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை, கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான். ஆனால் அதுலேயே அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு, நான் வந்து ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் கொடுத்தாரு, அது வந்து ரொம்ப அந்த கிரிஞ்சின் உச்சத்தனம் தான். அது அந்தளவுக்கு செட் ஆகலை. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதில் காப்பாற்றுது அந்த படத்தை. இந்த படம் அப்படி கிடையாது, கண்டிப்பாக ஹிட் ஆகும் தான் தோணுது. மாறிட்டார், அதான் கருடன்லேயே மாறிட்டாரு. இதில் வந்து ஃபுல்ஃபில்லாக மாறி இருப்பாரோ அப்படின்ற ஒரு பிலீவ் தான். மியூசிக் அது எப்படி இருந்தாலும் அவர் நல்லா போட்டுருவார் ப்ரோ. சாங்கு எப்படி இருந்தாலுமே பிஜிஎம் நல்லா பண்ணுறாரு எப்பவுமே. ஜிவி கிட்ட அது ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னன்னா ஜிவி கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, அதிகமாக நடிக்காமல் மியூசிக் போட்டார்னா நல்லாயிருக்கும். அவர் நடித்த ஒரு 2 படம் ஹிட் ஆகிருக்கும், ஒரு 10 படத்தில் 2 படம் ஹிட் ஆகிருக்கும். மீதி எல்லாமே பார்க்குற அளவு கூட இருக்காது. அவர்கிட்ட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், அவ்வளோதான். மியூசிக் பயங்கரமாக பண்ணுறாரு, பட் ஆக்டிங்கில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை, மியூசிக்கே பண்ணட்டும் அவர். இருக்கு டீசர் வந்த உடனே தான், அதான் சொல்கிறேன்ல, எனக்கே டீசர் பார்த்த உடனே தான் பரவாயில்ல இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்கும்